This video sponsored by EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி இங்கிலாந்தில் ஒரு பணக்காரருடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை விளையாடுவதற்கு தேவையான நபர்கள் அந்த வீட்டில் இல்லை. அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய மாளிகை போன்ற அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான அந்த 1000 ஏக்கர் நிலம் காட்டுப்பகுதியாக இருக்கும். அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை வீடு திரும்பிடும். இப்போ அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 12 வயது சிறுவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாள் விளையாடிட்டு வர்றது மாதிரி இப்போ ஒரு நாள் அந்த பையன் காட்டுக்குள்ளே போகிறான். அந்த 12 வயது இளைஞன் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு இடத்துல போய் விளையாட போகும்போது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு புதை மணல் அப்படிங்கிற பகுதி இருக்குது. புதை மணல்னாவே தெரியும். நாம் அந்த இதில் போய் தெரியாமல் காலை வச்சுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த புதை மணல் நம்ம அப்படியே உள்ளே இழுத்து ஆளையே அந்த மண்ணை போட்டு மூடிடும். இப்போ அந்த புதை மணலில் போய் அந்த குழந்தை, அந்த சிறுவன் மாட்டிக்கிறான். மாட்டின உடனே அவன் சத்தம் போடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் மெல்ல 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 உள்ளே இறங்கிட்டே இருக்குது. இப்போ அந்த குழந்தை சத்தம் போடுறான். அவன் போடக்கூடிய சத்தம் அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ வேலையாட்களுக்கோ கேட்கல. அது அந்த 1000 ஏக்கர் காட்டுப்பகுதியில் யாரும் போயிட்டு வர முடியாது. ஆனால் அந்த பணக்காரருடைய குடும்பம் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு குடியானவருக்கு அனுமதி கொடுத்துருக்குது. நீங்கள் இங்கே ஆட்டை மேய்ச்சிங்கன்னு. அந்த யார் ஆடு மேய்க்கிறா அப்படின்னா, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய குடியானவரும் அவருக்கு ஒரு 6 வயது மகன் இருக்கிறான். அவங்க 2 பேரும் தான் இப்போ ஆடு இப்போ மேய்ச்சிட்ருக்குறாங்க. இந்த புதை மணலில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த பணக்கார 12 வயது சிறுவனுடைய ஓசை வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கேட்கல. ஆனால் யாருக்கு கேட்குது அப்படின்னா, ஆடு மேய்க்கக்கூடிய அந்த குடியானவருக்கும் அவருடைய 6 வயது சிறுவனுக்கும் கேட்கிறது. உடனே 2 பேரும் ஓசை வரக்கூடிய திசை நோக்கி ஓடி வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி இந்த பணக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் சொன்ன உடனே அந்த வசதியாக இருக்கக்கூடிய அந்த தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். என் பிள்ளையை காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எதாக இருந்தாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் எதுவுமே கேட்கல. இந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த குடியானவர் எதுவுமே கேட்கல. உடனே அந்த பணக்காரர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆடு மேய்ப்பதற்கு வசதியாக என்னுடைய 1000 ஏக்கர் நிலத்தில் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னு கேளுங்க, நான் எழுதி தரேங்கிறார். அவர் வேண்டான்னு மறுக்கிறார். பணம் வேணுமா சொல்லுங்கள், தர்றேன். நான் தங்க நகைகள் வேண்டுமா சொல்லுங்கள், தரேன் அப்படின்னு ஒன்றா கேட்ட உடனே அவர் எதுவுமே வேண்டான்னு சொன்னார். உங்களுக்கு என்ன தான் கேட்குறீங்க அப்படின்ன உடனே கடைசியாக அந்த ஆடு மேய்க்கக்கூடிய குடியானவர் சொன்னார், என்னுடைய பிள்ளை கல்வி நிலையத்திற்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் என்னுடைய வசதி வாய்ப்பு அதற்கு என்கிட்ட இல்லை. அதனால் என்னுடைய பிள்ளையை நீங்கள் எப்படியாவது படிக்க வச்சிங்கன்னா போதும் அப்படின்ன உடனே அந்த பணக்கார தந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னுடைய மகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானோ அதே பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய மகனையும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய குடியானவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப தாங்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த காட்டுப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை எல்லாம் உற்று நோக்கி அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த 6 வயது சிறுவன் ஒரு தாவரம் இருக்குதுன்னு அதை எடுத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு அவனுக்கு இருந்தது. இப்போ அவனுக்கு கல்வி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவன் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குடியானவருக்கு இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கை என்ன ஆகுது அப்படின்னா, நிறைவேறப் போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சி இருந்தது. அந்த பணக்காரர் அவர் கொடுத்த உத்தரவாதத்தின்படி அவருடைய பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானோ அதே பள்ளிக்கூடத்தில் இந்த குடியானவருடைய 6 வயது சிறுவனையும் கொண்டு போய் சேர்க்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான். என்ன அப்படின்னா, அந்த பூஞ்சை காளான்களிலிருந்து
ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அந்த மருந்து எதற்கு பயன்படும் என்றால் மனிதர்களுக்கு வரக்கூடிய சில நோய்களை குணமாக்குவதற்கு அந்த மருந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். அதை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ உலகம் அங்கீகரிக்க மறுக்குது. ஏன்னா பூஞ்சை காளானிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மருந்தை மனிதனுடைய உடலுக்குள் செலுத்தினால் கண்டிப்பாக மனிதனுடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ன உடனே இப்போ அந்த மருந்தை கண்டுபிடிச்ச அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த மருந்தை தன்னுடைய உடம்புக்குள்ளே செலுத்தி அவருக்கு எந்த ஆபத்தும் வரலை அப்படிங்கிறத நிரூபித்த பிறகு அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை மருத்துவ உலகம் அங்கீகரிக்கிறது. அந்த மருந்தினுடைய பெயர் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து ரொம்ப முக்கியமான மருந்தாக கருதப்பட்டது. அந்த மருந்தினுடைய பெயர் பெனிசிலின். அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் தான் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய குடியானவனுடைய 6 வயது சிறுவனாக இருந்து இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்று சொல்லக்கூடிய அந்த நபர். இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 வயது சிறுவன் புதைமணலில் மாட்டினான்ல, அந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பார்த்திங்கன்னா 6 வயது சிறுவனாக இருந்தவன் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டான். அந்த 12 வயது சிறுவனாக இருந்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சட்டம் படித்து அரசியலுக்குள் நுழைந்து இங்கிலாந்தில் எலெக்ஷனில் போட்டி போடுறார். அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்கிலாந்தினுடைய பல பகுதிகளில் போய் அவர் பிரச்சாரம் செய்ய போகக்கூடிய சூழலில் ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சலை என்னென்ன மருந்து போட்டாலும் பார்த்திங்கன்னா அது குணமாகவே இல்லை. கடைசியாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இந்த பென்சிலின் மருந்தை பயன்படுத்தினால் நோய் குணமாகும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. பென்சிலின் மருந்தை அந்த சட்டம் படித்து இப்போ எலெக்ஷனில் நிற்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு கொண்டு போய் போடுறாங்க. அவருக்கு அந்த நோய் குணமாகுது. இப்போ அந்த பையன் யார் அப்படின்னா, அந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று இங்கிலாந்தினுடைய பிரதமராக அவர் ஆனார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர்தான் வின்ஸ்டன் சர்ச்சில் என்று சொல்லக்கூடிய அந்த நபர். 2ஆம் உலகப் போர் என்கின்ற அந்த உலகப் போரை தலைமை தாங்கி நடத்தியதோடு மட்டுமல்லாமல் ஹிட்லர், முசோலினி போன்ற அந்த தீய சக்திகளையெல்லாம் அழிப்பதற்கு பெரும் உதவியாக இருந்தவர் தான் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். இப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய உயிரை இந்த குடியானவருடைய மகனும் அவனுடைய 12 வயதில் ஒரு முறை காப்பாற்றினார்கள். இப்போ 2வது முறை அவருக்கு வந்த காய்ச்சல்லேருந்து காப்பாற்றியது அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் பெற்ற அந்த கல்வியும் அவருடைய கண்டுபிடிப்பும் தான். அதனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னென்னமோ ஆயுதம் இருந்தாலும் எல்லா ஆயுதங்களை விடவும் மிகப்பெரிய ஆயுதமாக கருதப்படக்கூடியது எதுவென்றால் ஒருவர் பெறக்கூடிய கல்வி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம்.